இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 60 முதல் 69 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, பொது காலத்தின் 21வது ஞாயிறு வாழ்த்துக்களை ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாம் கடவுளை தேடுகிறோமா, கடவுளை கண்டுபிடிக்க ஆசைப்படுகிறோமா, அல்லது அழகை தேடி அழகை கண்டுபிடிக்க ஆசைப்படுகிறோமா? நமக்கு அலெக்சாண்ட்ரோ பற்றி தெரியும். தூய மரிய கொருட்டி பற்றியும் நமக்கு தெரியும். தூய மரிய கொருட்டியின் வாழ்க்கையில் வருபவர் தான் அலெக்சாண்ட்ரோ நமக்கு நன்றாக தெரியும். தூய மரிய கொருட்டி ஒரு கன்னிகை. மறைசாட்சி வாழ்ந்த காலம் கிபி 1890 முதல் 1902 வரை. இவர் 12 வயதில் புதுநன்மை வாங்கிய பிறகு 5 வாரங்கள் கூட ஆகவில்லை. அலெக்சாண்ட்ரோ ஜெரனல்லா என்ற 18 வயது இளைஞன் தவறான வழியில் மரியாவை அடைய முனைந்தான். மரியா பாவத்திற்கு இணங்க மறுத்து விட்டார். ஒரு பாவம் செய்வதை விட சாவது மேல் என்பதை நன்கு தெரிந்திருந்தாள். அலெக்சாண்ட்ரோ பாவத்துக்கு இணங்க மறுத்த மரிய கொருட்டியின் மலர் போன்ற மாசற்ற உடலை பலமுறை கத்தியால் குத்தி கிழித்தான். இது பாவம், இதற்காக நீ நரகத்திற்கு போவாய் என்று மரியா அவனை எச்சரித்தும் பயனில்லை. குற்றுயிராய் விடப்பட்ட அவர் மருத்துவமனையில் 24 மணி நேரம் கழித்து உயிர் நீத்தார். மன்னித்து விட்டேன் அவரை என்று சொல்லிவிட்டுதான் மரித்தார். கொலை பாதகனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. பல காலமாக மனம் திரும்ப மனமில்லாதிருந்த அவன் எதிர்பாராமல் பாவ மன்னிப்பை மன்றாடினான். மரிய கொருட்டி விண்ணி நின்று மலர்களை என் கையில் நிறைய கொடுத்ததாக கனவு கண்டேன் என அறிவித்தான். 27 ஆண்டுகளுக்கு பின்னர் அவன் சிறையிலிருந்து விடுதலை பெற்றான். அப்போது மரியாவின் தாயிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். இந்த அலெக்சாண்ட்ரோ தம் இறுதி நாட்களில் கப்புச்சின் 3ஆம் சபை துறவியாக வாழ்ந்த கிபி 1970 காலமானார். 50 ஆண்டுகளுக்குள் மரியாவுக்கு 12ஆம் பத்திநாதர் புனித என்ற பட்டம் கொடுத்தார். அப்போது அவருக்கு அருகில் மரியாவின் தாயும் 2 சகோதரிகளும் ஒரு சகோதரரும் உடனிருந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் புனிதர் பட்டம் கொடுப்பதை பார்க்க மண்டியிட்டு இருந்த கூட்டத்திலே அலெக்சாண்ட்ரோவும் பங்கு பெற்று மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார். அலெக்சாண்ட்ரோ தன் வாழ்வின் முதல் பகுதியில் கண்டுபிடித்தது அழகையை. ஆகவே அவருக்குள்ளே ஊனியல்புக்குரிய இச்சைகள் இருந்தன. தன் வாழ்வின் 2ஆம் பகுதியில் அவர் ஆண்டவரை கண்டுபிடித்தார். ஆண்டவரை கண்டுபிடித்த பிறகு ஆவிக்குரிய ஆசைகள் அவருக்குள்ளே அதிகமாயின. புனித பயணத்தை அவர் தொடர்ந்தார். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே 2 நபர்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவர் கடவுளை கண்டுபிடித்தவர், மற்றவர் அழகை கண்டுபிடித்தவர். கடவுளை கண்டுபிடித்தது யாரு, அழகை கண்டுபிடித்தது யாரு நமக்கு தெரியுமா? பார்ப்போம். கடவுளை கண்டுபிடித்தவர் பேதுரு, அழகை கண்டுபிடித்தவர் யூதாஸ் இஸ்காரியோத். பேதுரு பலவீனமானவர். ஆனால் அந்த பலவீனத்தை எல்லாம் இயேசுவின் வல்லமையால் தகர்த்தெறிந்தார். பலவீனம் வந்ததும் அழகின் அடைக்கலத்தை நாடவில்லை, மாறாக தன் தலைவர் இயேசுவோடு மட்டுமே இருந்தார். அந்த பலவீனத்தை எல்லாம் அவர் முறியடித்தார். சீடர்களில் இயேசுவை மெசியா என கண்டுபிடித்தவர் அவர்தான். இயேசுவிடம் மட்டும்தான் நிலை வாழ்வு உண்டு என்பதை அறிக்கையிட்டவர் பேதுரு. பேதுருவுக்கு எவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அவர் அழகையின் பக்கம் செல்லவில்லை. ஆண்டவரே தஞ்சம், அவர்தான் அடைக்கலம் என இருந்தார். ஆகவே எல்லாம் வல்ல கடவுள்
அவரை மிக உயர்த்தினார். அவர் கண்டுபிடித்தது கடவுளையே. அழகை கண்டுபிடித்தார் யூதாஸ் இஸ்காரியோத். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பார்களே, அதுபோல இந்த பழமொழி யூதாஸுக்கு ஒத்து போகவில்லை. ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார், போதனைகளை கேட்டார், எல்லா சீடர்களை போன்றும் பயிற்சி பெற்றார். ஆனால் இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளை அவர் உள்ளே அனுப்பவில்லை. ஆகவே ஆண்டவரின் வார்த்தை அவருக்குள்ளே மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தவில்லை. யூதாசு மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் அழகைக்கான எண்ணங்கள் தான். பணம்தான் அவருக்கு கடவுளாக தெரிந்தது, பதவிதான் அவருக்கு எல்லாமாக இருந்தது, இந்த உலக ஆசைகள் தான் அவரை காட்டி படைத்தன. ஆகவே அவர் கடவுளை கண்டுபிடிக்கவில்லை, மாறாக அழகை கண்டுபிடித்தார். ஆகவே வரலாறே இல்லாமல் அழிந்து போனார். நாமும் நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய இத்தனை வருட பயணத்திலே நாம் கண்டுபிடித்தது அல்லது கண்டுபிடிக்கிறது யாரை? இயேசுவையா, அழகையா? ஒரு நிமிடம் நம்மை பரிசோதித்து நாம் பார்க்க வேண்டும். நாம் அழகை கண்டுபிடிக்கும் போது அது நம்மை பல வழிகளிலே ஆட்டி படைக்கும். நம்மை நிம்மதியாகவே வாழ விடாது. நம்மை பலர் தூத்துவார்கள். நம் திறமைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மை குறித்து பலவாறு நினைக்கலாம். நாம் தலை நிமிர்ந்து வாழவும் முடியாது. மாறாக ஆண்டவரை கண்டுபிடிக்கும் போது உயர் பொறுப்பு கிடைக்கும், தனி மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். வாருங்கள், நாம் கண்டுபிடிப்போம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே. ஆமேன். அன்பே உருவான இறைவா, உம்மை மட்டும் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை எங்கள் மத்தியில் உருவாக்கும். எங்களை சுற்றி அழகையின் சூழ்நிலைகள் இருந்தாலும் அழகையை நாங்கள் வேறறுத்து செய்யக்கூடிய, அந்த அழகையை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைகளை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அழகையை கண்டுபிடித்தால் எங்களது திறமைகள், ஆற்றல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இது எங்களுக்கு உடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு புரிய வைத்தருளும் ஆண்டவரே. உமக்கு மட்டும் பணிந்து வாழக்கூடிய, அதே வேளையிலே அழகையை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்திகளை, ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பார்வையற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். பார்வை அற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியப்பகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார்.
பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.